இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு எத்தனை தடவை புலி பார்த்துருப்பீங்க? ஒரு 10 தடவை பார்த்துருப்பீங்க. ஐயோ, பேர் பார்வானா? பாரு. புலியோட உருமல் சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. நான் அப்போது பேர்ட் வாட்சிங் போகும்போது அந்த இடத்துல நான் இதை பார்த்தேன், அதோடைய கழிவுகளை பார்த்தேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ராமு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம தேக்கடிக்கு போயிட்டு வந்தது 2 சீரீஸ் தான் போட்டேன். அதுக்கப்புறம் கடைசி வீடியோ போட முடியல, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அது அக்டோபர் 2024 போனது. கிட்டத்தட்ட 6 மாதம் பக்கத்தில் ஆச்சு. எடிட் பண்ணுறேன்னு உட்காந்துட்டு என்னால் வீடியோவே போட முடியல. ரியலி சாரி. இந்த வீடியோவில் அதோட கன்வியூஷனை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு ரீச் ஆகும்போது செம்ம மலையிலே தான் போயிட்டுருந்தோம். அப்புறம் அங்கே போனோன்னே இன்னும் அதிகம் மழை வந்துருச்சு. நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ட்ரெக்கிங்லாம் கேன்சல் ஆகிட்டோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். மொத்தம் லைட்டாக மழை விட்டுச்சு. சரி வாங்க ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகும்போது செம்ம மழைனால எங்கேயுமே எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ரெயின் கோட் போட்டுக்கிட்டோம். 2 பேரும் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு பேக் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வாட்டர் பாட்டில் இருந்தது, அவ்வளோதான். வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகல. இந்த ட்ரெக்கிங் பேர் வந்து மானமுட்டி மலை ட்ரெக்கிங் அப்படின்றாங்க. அதாவது நம்ம கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மலை வந்து வானத்தையே முட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து மானமுட்டி மலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாக அந்த ட்ரெக்கிங் கைடு வந்து நமக்கு சொல்லியிருந்தார். இது எத்தனை சதுர கிலோமீட்டர்? ஓ, எல்லாம் லக்கு இருந்தால் பார்க்கலாம். இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு எத்தனை தடவை புலி பார்த்துருப்பீங்க? ஒரு 10 தடவை பார்த்துருப்பீங்க. ஐயோ, சைஸ் அம்மா தண்டி இருக்கானா? நடக்கும்போது அதுக்குள்ள கண்டப்பட்டதுதான் ஒன்றும் செய்யலை. இல்லைன்னா நம்ம 2 வட்டம் ஒரே போய் நம்ம கேம்ப்பு சைடுலாம் வருமாண்ணா? அங்கே சைடு வரும். ஓ, அது இப்போ நம்ம சைடு அந்த சைடுங்கும் போது லைட்டு வெட்டம் இருக்க அதுக்குள்ள வராது. அதுக்கு கண்ணுக்கு ஒரு எப்பயுமே இந்த 3 பேர் வந்துடுவாங்களா? ஏன்னா எப்பயுமே 3 பேர் வந்துடுவாங்களா? ஓ, மினிமம் 3 பேரா? கவி எவ்வளோ தூரண்ணா? 15? 18. இங்கே இருக்கிற ட்ரெக்கிங்கில் ரொம்ப தூரம் போகிறது, ஒரு நாள் ஃபுல்லாக போகிறதுன்னா எதுண்ணா? இது ஒன்று தானா? ஓ, நல்லா கேமரா எடுத்துகிட்டு வந்தோம்னா செம்மையாக பிடிக்கலாம். முல்லைப்பெரியார் மலை. எங்கண்ணா? இதான் இங்கே இறங்குது போடுறா. இதில் நேராக பாரு, அந்த குமுறு ஒன்று இருக்கா? குமுறு பக்கத்தில் லெஃப்டில் அப்படியே பாரு. இதான் இறங்குது பாரு, மூவாவது பாரு, தெரியுது இல்லையா? அது மூவாவது பாடுறா. கரடி மூவாவது தானே? மூவாவது. கொஞ்சம் மேலே தான் பிடிச்சி நிற்க, அள்ளி பிடிச்சி நிற்கும் கரடி. ஆமாம், முதுகில் தொங்கிக்கும். ஓகே,
இதுக்கு ஃபுட்டுனா செதில் புட்டு தேன். இப்போ நம்ம போகிறோம்ல அந்த மலை, அங்கேருந்து அதுக்கு ஒரு 20 மீட்டர் கூட இருக்காது. ஸோ அப்படி தான் போகிறோமா நம்ம? சூப்பர். நம்ம அங்கேருந்து பார்க்க முடியாது. பஸ் போது வராங்க கீழே. காட்டு போட்டு நிற்கிறது ஒரு காட்டு எருமை. காட்டு எருமையா? அந்த முட்டை நிரப்பு மாதிரி. இந்த முட்டையா அங்கே அந்த முட்டையாண்ணா? இந்த முட்டையிலேருந்து அதுக்கு அடுத்த கரடி நிற்கிறது இல்லை, அதே முட்டையா? அதுக்கு அடுத்த முட்டை. அங்கே அங்கே என்னமோ கருப்பாக இருக்குது. கரடி ஏதாவது மேலே ஏறி அப்படியே வாங்க கரடியை பார்ப்போம். கரடி மாமா என்ன பண்ணுறீங்க? பயங்கரமாக இருக்கு. கிளைமேட்டு தானே சளி பிடிச்சிருக்குண்ணா. இங்கே பார்த்தா தெரியுது சூப்பராக முல்லை பெரியார் டேம். பார்த்து வாங்கல. நம்ம இப்போ முன்னாடி பார்க்குறது தாங்க முல்லை பெரியார் டேமு. ரொம்ப ஜூம் பண்ணிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படியே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மழையும் நின்றுச்சுங்க. அப்புறம் ரெயின் கோட்லாம் கழட்டி பேக்கில் வச்சுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். முன்னாடி அழகான வியூஸ்லாம் இருந்தது, நீங்களே பாருங்கள். ஏன்னா அதுவுமே ரொம்ப பழசாயிருச்சுன்னா தான் அதுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா? அந்த மாதிரி உப்பிக்கும் நல்லா. அடிச்சு போட்டுச்சுன்னா பக்கத்துல தான் இருக்கும். நம்ம நம்மள போட்டு தள்ளிடும். நம்ம இந்தியாவுக்குள்ள இப்படிலாம் இருக்கு. நல்லா வெளிநாடு போய் சுத்திட்டு இருக்கோம் நம்ம. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வியூ தாங்க, ரொம்ப ரொம்ப அழகான வியூவு. அதுவும் மழை பெஞ்சு நின்றனால இன்னுமே அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது பாருங்கள். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? கரடி ரெண்டு தடவை கரடி பார்த்தோம். காட்டு எருமை கூட்டம். இப்போ அடுத்து யானையை தேடி ஒரு ஓட்டம். இது இல்லை, அங்கே ஒரு மேகம் எப்படி பாமாயே எப்படி பறக்குது பாரு. அது ஏதோ சின்ன செக் டேம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க போல. இப்போது மழை காலத்தில் ஓகே, வெயில் காலத்தில் தண்ணி வேணும்ல, அதனால் சின்ன செக் டேம் மாதிரி. அங்கே பார்த்தா காட்டு எருமை கூட்டம் அங்கே தான் இருக்குது.
போயிட்டேன்னு. அங்கே என்னமோ காமிச்சாருண்ணா. அப்படியா? அந்த காட்டு யானை பார்த்தாச்சு. குட்டியோடு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு 2 குட்டிப்பா, 2 குட்டியோடு இருக்குது. நம்ம இப்போ இந்த மலை பக்கத்தில் இருக்கோம், அது அந்த மலை பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ரோடு கிராஸ் பண்ணுது. இந்த அப் அண்ட் டவுன் எத்தனை கிலோமீட்டர்னா? 8 கிலோமீட்டர். இப்போ நம்ம அந்த ரோடுக்கு போகிற வரீங்கம்மா? இங்கெல்லாம் எப்படின்னா இந்த ஈவினிங்னா ஏன்னா ரோட்டுக்கு இறங்குறதுல அந்த மாதிரி இறங்கிறா? ரோடே தான் அந்த ரோடே வந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இந்த மானமுட்டி மலை ட்ரெக்கிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வருன்ற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் வந்து ஓரளவுக்கு நடக்க முடிஞ்சால் நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம், ரொம்ப முடியாதவங்களாம் அலவுடு இல்லை, அதே மாதிரி குழந்தைங்களும் அலவுடு இல்லைன்ற மாதிரி அண்ணா சொல்லியிருந்தார். சரி வாங்க, அவ்வளோதான், நம்ம ட்ரெக்கிங் முடிச்சாச்சு. இந்த ட்ரெக்கிங்கில் நம்ம காட்டெருமை, கரடி, அப்புறம் யானை பார்த்தோம். அப்புறம் வரும்போது கடமான் மட்டும் பார்த்தோம். அவ்வளோதான், இந்த 4 தான் பார்த்தோம். நம்ம லக்கில் அதே வந்து நம்ம போனதுக்கு 1 வீக்கு அப்புறம் போனவங்க, அதாவது அடுத்த வாரம் போனவங்களுக்கு வந்து புடி வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. பிக்லோன் வைப்னு சொல்லிட்டு ஒரு மலையாள யூடியூபர், ஒரு சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2:30 ஸ்டார்ட்டு, 5:30. நம்ம லேட் ஆனதுனால இங்கே லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக டக்குன்னு ஏறிட்டோம். ஏறணும் மலை. இந்த ஸ்லோப்பு நம்ம ஏறினதா? இப்படி ஏறி பிடிக்காம மேலே ஏறணும். இங்கே பாம்பு இருக்கு. ஆனால் அங்கே ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன், மானு. அந்த பள்ளத்தில் பாருங்களேன், ஸ்ட்ரைட்டா. அசையாமல் அப்படியே நின்றுக்கும். ஏன்னா அதான் வருஷம் ஃபுல்லாக அந்த செடி தண்ணியை வச்சுட்டு அப்படியே மெதுவாக ஓடுறது. மொபைல்லாம் ஒன்று மணி 6:30, இன்னும் ட்ரெக்கிங் முடியலை. அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ட்ரெக்கிங் செட்டுக்கு வந்தாச்சு. அவங்க லீக் சாக்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க, அதையும் மீறி ஒரு சில அட்டைகள்லாம் ஏறி இருந்தது. நம்ம இது இருக்குல்ல, சானிடைசர் யூஸ் பண்ணோம்னா அட்டை கீழே வந்துடும், பெருசாக ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம போகும்போது சப்போஸ் வந்து டார்மெட்ரி வேக்கண்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அதில் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து இன்பில்ட் டாய்லெட்லாம் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி, சிக்கன் கறி, அப்புறம் வந்து ரைஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் காலைல எழுந்திரிச்சோடனே நமக்கு வந்து கட்டன் சாயா கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டு நம்ம பஸ் சஃபாரி வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்டில் வந்து வண்டி நிப்பாட்டுவாங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பைனாக்குலர் வந்து ஓனாக வச்சுருந்தோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அனிமல்ஸ்லாம் ரொம்ப லாங்காக தான் இருக்கும், ரொம்ப தூரத்துக்கு நம்மளால் பார்க்க முடியும். அதனால் பைனாக்குலர் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் சப்போஸ் போகிறீங்க அப்படின்னா ஒன்று வாங்கிட்டு போங்க, நல்லாயிருக்கும். அடுத்து நமக்கு வந்து இந்த கவி டேமில் வந்து நிப்பாட்டுவாங்க. இந்த இடத்துல வந்து வியூ தாங்க, நீ சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் வியூ தான், அவ்வளோ அழகான இடம். அப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டே பேக்கேஜு, அப்புறம் வந்து ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்த தடவை நம்ம எப்போயாவது அந்த சைடு வந்தோம்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் இங்கே வந்து கேண்டீன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி இருக்குது. பஸ்ஸு வந்து இதுக்கு மேலே போகாதுங்க. நம்ம கவி டேமோட அப்படியே ரிட்டர்ன் அடிச்சுட்டு அப்படியே நம்ம கேம்புக்கு வந்துடுவோம். அடுத்து நான் உங்களுக்கு குளவி கூடு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு 3 குளவி கிடச்சா போதுமா, நம்ம ஆல் அவுட். பேர் பார்வானா? பாரு. சரிங்க, இப்போது நான் ஸ்டோரி சொல்ல மாட்டேன். காலைல 6 to 10 நம்ம சஃபாரி போய்ட்டு இருந்தோம். இது வரீங்கன்னா கவி டேம் வரையும். அப்புறம் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வந்துட்டு இட்லி மலப்பழம் அதெல்லாம் சாப்பிட்டு பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேர்ட் வாட்சிங் இருக்குது. நம்ம பேர்ட் வாட்சிங் தான் போகிறோம். அப்படியே நான் ஒரு 8 டென்ட்டு பக்கத்தில் இருக்க முடியும். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட்டு வச்சிங்களா பார்ப்போம். ஹார்ன்பில்லாம் பார்க்கலாமாண்ணா? காலையில் இல்லைன்னா சாயங்காலம். அது எப்பயும் ஜோடியோட தான் சுற்றிட்டு இருக்கோம். ஜோடியோட. இன்னும் இருக்குது, கிரே ஹோண்டில் இருக்குது, கிரேட் ஹோண்டில். கிரேட் ஹோண்டில்னா பெருசு, கிரே ஹோண்டில்னா சின்னது.
இது எல்லோ ப்ரௌடு புல்புல் சவுண்டு. புல்புல் எல்லோ ப்ரௌடு புல்புல். சாதா புல்புல் இல்லை. காலில் ஒரு கருப்பு கலர் இல்லைண்ணா, பிளாக் கலரில் அப்படியே பாட்டு பாடுற மாதிரி விசில், மலபார் விசிலின் பிரச்சனை. அப்படியே விசில் அடிக்கிற மாதிரி செம்மையாக சவுண்டு. கும்பல எல்லோ கலரில். பேர் என்ன சொன்னீங்க? எல்லோ ப்ரௌடு புல்புல். ஓ, இதோட இதெல்லாம் என்னன்னா எடுக்கிறது ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் தானா? ஓ, யானை எப்போன்னு தெரில. நைட்டானா? நைட்டு ஏறி போனதா. இதுதான் நகம். ஏன்னா அந்த நகம் 3 இருக்குமாண்ணா? 4 எங்கண்ணா? என்னதுண்ணா அது? கம்பளி பூச்சி தமிழில் வேறண்ணா. இதா இருல. ஐயோ, அது ஒரு தலை தான் இருக்கு. இது கடிக்குமாண்ணா? கடிக்காது. நெட்டத்தில் பாம்பு லீச்சஸ். அவ்வளோதாங்க, நம்ம இப்போது சஃபாரி போயிட்டு வந்துட்டோம். அடுத்து லஞ்சு சாப்பிட்டு நம்ம தேக்கடியில் போட்டிங் போயிட்டு இப்படியே கிளம்ப வேண்டியதான். ரொம்ப அருமையாக நடங்க. 5500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. சரி, ஒரு 6000 கூட வைங்க. 3 ரூபா வருது நமக்கு. 3 வேளை ஃபுட்டு, ஸ்டே ப்ளஸ்ஸு ட்ரெக்கிங்கு, அப்புறம் காலைல பேர்ட் வாட்சிங்கு, அதுக்கப்புறம் சஃபாரி, அதுமெல்லாம் தேக்கடியில் இது என்ட்ரி ஃபீஸு எல்லாமே இதுலேயே வந்துடும். மேக்ஸ் டு மேக்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி இடப்பட்ட நாளில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ மற்ற நாளில் எப்படின்னு தெரியல, மற்ற நாள் வந்தாலும் அமைதியாக தான் இருக்கும். நைட்லாம் எனக்கு ப்ராமிஸாக சொல்கிறேன், அந்த புலியோட உருமல் சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. நான் இப்போது இதுக்கு போகும்போது, நம்ம பேர்ட் வாட்சிங் போகும்போது அந்த இடத்துல நான் இதை பார்த்தேன், அதோடைய கழிவுகளை பார்த்தேன். எச்சம் போட்டுக்கோங்க. சரிங்க, இங்கே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் பாருங்கள், அருமையான இடம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து கம்மியாக தான் வராங்களாமா, அவங்களுக்கு அதிகம் தெரியறதில்ல. யூடியூப்லேயும் அவ்வளோவா வீடியோ இல்லை, ஒருத்தரோ 2 பேரோ தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்ம இடம். எல்லாம் காலைல பேர்ட்ஸோட சவுண்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். ஒரு அருமையான அனுபவம். ஜங்கிள் கேம்ப், வெள்ளக்கடவு செக் போஸ்ட். நேற்று நைட்டு என்னமோ இந்த இடத்துல 2 புலி நடந்து போச்சான். அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அந்த இப்போ தானே பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி. இந்த ஆறு தான் நமக்கு முல்லைப்பெரியாறு டேமுக்கு போகிறது. இப்படி ஃப்ளோவாக நினைக்கிறேன். அதான் நியூஸில் பார்த்துட்டு. என்னோடய சஜஷன் என்னென்னா, ஃபேமிலியோட கூட வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட், 2 வீலர் அலவுடு உள்ளே வரலாம்.
இந்த ஜங்கிள் கேம்ப் ப்ரோக்ராமுக்கு மட்டும். மற்ற கவிக்கெலாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா 2 வீலர் அலவுட் இல்லை. இந்த இதுக்கு மட்டும் அலவுடு. ஸோ நமக்கு வந்து 3 மணிக்கு போட்டிங் பாயிண்டில் இருக்கணும். மணி 2 ஆயிடுச்சு. நான் ஒரு ½ அன் ஹவரில் இல்லை 45 மினிட்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு இதில் காமிக்குது. போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பெரியார் அப்படியும் பலதரப்பட்ட ஆளுங்கள் இருக்காங்க. எல்லாம் இவங்க ட்ரைப் தான். நல்ல அனுபவம் தானே. வாங்க, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இதை ட்ரை பண்ணிங்க. அமௌண்ட்டு 5500 ப்ளஸ்ஸு டேக்ஸு. என்னோடய புக்கிங் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இதில் அப்படியே லெஃப்ட் போனோம்னா கவி ஃபாரஸ்ட். நேற்று இதில் தான் ட்ரெக்கிங் போனோம். நேற்று 2.5 கிலோ செம்ம மலை. இன்றைக்கி வருங்க விட்ருக்கு. இதுதான் வல்லக்கடவு ஊர். நம்ம அந்த தேக்கடி போட்டிங் வந்து ஜங்கிள் கேம்பில் தங்குறவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாகவே வந்துடும். நம்ம அந்த பஸ் ஃபேர் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 60 ரூபா பக்கத்தில் வரும். அது மட்டும் எடுத்தால் போதும், நம்ம போய்க்கலாம். அதேமாரி நமக்கு வந்து டாப்பு இதில் தான் வந்து உட்கார வைப்பாங்க. மற்றதெல்லாம் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து டாப் லேயரில் தான் நம்ம அந்த போட்டிங்லேயும் உட்கார வைப்பாங்க. நல்ல ஒரு அனுபவம். நான் என்னென்ன பார்த்துங்கிறத நீங்களும் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற பெரிய பெரிய கட்டைகள்லாம் இந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடி பெரிய மரமாக இருந்தது. இப்போ அந்த டேம் கட்டி தண்ணி தேங்கினனால அந்த மரம்லாம் அழுகி இப்போ கட்டை மட்டும் நிற்குதுங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து டேமில் ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கு சின்ன சின்ன தீவுகள் வந்து நிறையா உருவாகுதுங்க. அந்த மாதிரி ஒரு தீவு தான் நம்ம இப்போ முன்னாடி பார்க்குறது. நாங்கள் போனது போட்டிங்கில் லாஸ்ட்டு ட்ரிப்பு. ஈவினிங்கில் வந்து கடைசி ட்ரிப்பு தான். நாங்கள் போகும்போது இந்த மாதிரி கடமானியும் யானை கூடத்தையும் பார்த்தோம். நம்ம ட்ரை சீசன், அதாவது ஏப்ரல் மே அந்த மாதிரி போனோம் அப்படின்னா பெரிய பெரிய விலங்குகளும் உள்ள தண்ணி இல்லாதனால வந்து குடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஏப்ரல் மே இந்த சீசன் தான் வந்து இந்த தேக்கடியில் பெஸ்ட்டு சீசன்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த தேக்கடி போட்டிங் வந்துட்டு ஒரு சிலர்லாம் புளி தண்ணி குடித்ததை வந்து பார்த்துருக்காங்க. எல்லாமே லக்கு தாங்க. நம்ம போகும்போது அந்த மிருகம் வந்து வரணும், அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து ஊட்டியிலேருந்து மூணாடு போயிட்டு அங்கேருந்து நாமக்கலுக்கு வந்து 2 வீலர்லேயே போயிட்டோம். ஓவராலாக எத்தனை கிலோமீட்டர் வந்து நான் ட்ராவல் பண்ணேன், எவ்வளோ மைலேஜ் இருந்தது, அதெல்லாம் வந்து பின்னாடி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.